குட் மார்னிங். நான் எங்க இருக்கேன் தெரியுமா? சென்னை ஏர்போர்ட்ல இருக்கேன். சென்னை ஏர்போர்ட்ல இருந்துகிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இப்ப மார்னிங் வந்து 5:40 தான் ஆகுது. ஆனா வந்துட்டு 6:45 ஃபிளைட்டுக்கு வந்து 6 o'clock வந்து போர்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்க போறேன் அப்படிங்கிறது சர்ப்ரைஸ். லேண்ட் ஆன பிறகு அப்ப சொல்றேன் எங்க போறேன் அப்படிங்கிறது. பட் கண்டிப்பா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ். அது மட்டும் இல்லாம இது என் கனவு இடம் அப்படின்னு சொல்லலாம். அங்கதான் நான் போகிறேன். ஓகே, ஜாயின் வித் மீ. சென்னையில இருந்து கிளம்பி நான் பாம்பே வந்துட்டேன். மும்பை சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். செம்ம பிஸியான ஒரு ஏர்போர்ட். ஆனா நான் எங்க போறேங்கிறது நான் இன்னும் அந்த சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணல. அந்த சஸ்பென்ஸ் வந்து எனக்கே வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்கு. எப்படி போகும் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அதனால வந்துட்டு போக போக என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க, சரியா? பிகாஸ் என்னால வந்துட்டு இது நடக்கும் அது நடக்கும் என்னால சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ சோ எக்ஸைட்டட். பிக்கப் பண்றேன்னு சொல்ல வாங்கி வந்து வரல. ஏன்னா வந்து செம்ம டிராபிக்கா இருந்தாங்க. எங்க போலான்னு பார்த்தப்போ நம்ம பிடிச்சமாக இருக்கிற ஃபேமிலி ஸ்டால்ஸ். ஆனா வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஊர்லயும் கிடைக்கும். ஆனா எனக்கு விஷயம் பார்த்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு வெளியே கூட போய் கொஞ்சம் வாங்கிக்கலாம். கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும். அதே மாதிரி என்னென்ன மாதிரியான டாய்ஸ் இருக்கு அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கல. பிகாஸ் எல்லாருமே டாய்ஸ் பார்க்க மாட்டோம். டைம் இருக்காது பாருங்க. இப்போ வந்து மும்பைல டாக்ஸில கிளம்பியாச்சு. என்ன ஒரு விஷயம்னா, மும்பை பொறுத்த வரைக்கும் ஏர்லி மார்னிங் கிளம்புறதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அதை விட்டோம்னா சென்னை டிராபிக்ல என்ன டிராபிக் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து பாம்பே டிராபிக் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஆனா அதுலயும் வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த டிராபிக்கை பொருட்படுத்தாம எங்களை பிக்கப் பண்றதுக்காக எங்களுடைய ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. பிளஸ் இங்க நூர் பையா வந்திருக்காங்க. Say hi. Hello. How is the traffic? ट्रैफिक कैसे पूछ रहे हैं? ट्रैफिक यहाँ पे तो मॉर्निंग में ऐसी होता है डेली 9 o'clock से लेके 11 o'clock तक यहाँ पे ट्रैफिक फुल जाम रहता है. इवनिंग में आने वाले रूट पे सेम ट्रैफिक जाम रहता है 11 o'clock तक. सेम वेस्टर्न एक्सप्रेस हाईवे. इवनिंग में शाम में अपोजिट लेन पे होता है. जैसे इस तरफ होता है, जैसे अपोजिट लेन पे शाम में होता है और इस तरफ पे मॉर्निंग में होता है. और मलाड से लेके आपका मुंबई लालबाग, परेल, लो परेल, लोधावन सेंटर पे वहां तक आपको पूरा ट्रैफिक जाम मिलता है मुंबई में. सिर्फ 2 से 2.5 घंटे मॉर्निंग में होगा और इवनिंग में आपको 6 o'clock से लेके 11 o'clock तक पूरा जाम रहता है. Oh my God. அதாவது தப்பித்தவரி கூட காலம் 9 மணிக்கு கிளம்பலான்னு, அதாவது என்ன மாதிரி நினைச்சுக்கலாம். பிகாஸ் நான் வந்து ரொம்ப அதாவது என்ன சொல்றது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு 9 o'clock கிளம்பலான்னு முடிவு பண்றேன். என்ன மாதிரி ஆளுங்க பாம்பேல இருந்தோம்னா படாத பாடுபடணும். ஏன்னா ஆபீஸ்க்கு ஒரு நாளும் நேரத்துக்கு போக முடியாது. ஏன்னா 11 மணி ஆயிடும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஈவினிங் வந்து ஆப்போசிட் லேன்ல செம்ம பிஸியா இருக்கும். என்ன விஷயம்னா, எங்களுக்கு ஃபிளைட்டே வந்தது வந்து 9 மணி தான். வேற ஆப்ஷனே கிடையாது. இப்ப வெளியே வந்துட்டு 9:30க்கு தான் வண்டி ஏறி இருக்கும்.
சாப்பாடை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னொரு எக்ஸைட்மெண்டான ஒரு விஷயம் இருக்கு. ஈவினிங் சமயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாயந்தரம் 6 மணில இருந்து நைட் 11 மணி வரைக்கும் வேற லெவல்ல பேக்டா இருக்கும். ஆனா பெஸ்ட் விஷயம் என்னன்னா, இங்க ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. சோ நீங்க ட்ரெயின் எடுத்துட்டு போயிடலாம். காலையில டிஃபன் சாப்பிடுறதுக்காக கிட்டத்தட்ட டிஃபன் டைம் போய் லஞ்ச் டைமே வந்துச்சு. ஃபைனலா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சு. நம்ம எந்த ஊருக்கு வருமோ அந்த ஊர் ஃபுட்டை கண்டிப்பா டேஸ்ட் பண்ணோம். மும்பைல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்க தேடி நாங்க கொஞ்சம் அலைஞ்சாலும் ஆனா சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி இது பேர் மிசல் பாவ். கிரேவி இருக்கு, மிக்சர் மாதிரி ஐட்டம் வச்சிருக்காங்க, வெங்காயம் வச்சிருக்காங்க, பாவ் வச்சிருக்காங்க. யூஸ்வலா பாவ் பாஜி தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா இதுல வந்து பட்டாணி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. யூஸ்வலி நவதானியம் அதெல்லாம் இது பண்ணாங்க. ஸோ இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன். என் கூட சேர்ந்து சாப்பிட்டேன். இது எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாம ஒரு படாத பட்டு தான் இருக்கேன். பட் ஓரளவுக்கு இப்போ சாப்பிட்டு பார்த்தேன். பிரேக்ஃபாஸ்ட் மிசல் பாவ் மும்பைக்கு வந்தா என் அண்ணன் வந்து உட்காந்து தோசை வடலாம் சாப்பிட்டு அந்த மாதிரி தப்பாலாம் தயவு செஞ்சு எனக்கு பண்ணாதீங்க. ஒழுங்கா வந்து இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இப்போ பாம்பேக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு ரொம்ப நேரமா உங்களுக்காக நான் சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப வருஷம், அதாவது சின்ன வயசுல இருந்தே எனக்கு பாம்பேல இருக்க விநாயகர் சதுர்த்தியில கலந்துக்கணும் அப்படின்னு ஆசை. லால்பாக்கா ராஜா அவர் வந்து இருக்கிறதுலயே ரொம்பவே உயரமான கணபதி. மும்பைக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டுக்கே ஒரு ராஜா மாதிரி கம்பீரமா ராஜ கணபதியா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவரை நான் பாக்கணும். ஒரு தடவை அவர் முகத்தை பார்த்தாலே போதும், கண்டிப்பா நம்ம மனசுல ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு திருப்தி ஏற்படும். என்னை பொறுத்த வரைக்கும் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு. எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, எனக்கு பாசம் கிடைச்சிருக்கு. ஸோ இப்ப போய் நான் லால்பாக்கா ராஜா அவரை போய் தரிசனம் பண்ணணும்னு ஆசையா உள்ள போய்கிட்டு இருக்கேன். எந்த மாதிரியான தரிசனம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அ பியூட்டிஃபுல் தரிசனம். இதுதான் வந்து லால்பாக் அந்த ரோடு. சாதாரண நேரத்துல பார்த்தோம்னா இது ஒரு ரிச்சான ஒரு ரோடுனே சொல்லலாம். இது பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல விற்பாங்க. ஆனா நம்ம லால்பாக்கா ராஜா இங்க வந்து இறங்கும் போது இந்த இடமே வந்து ஒரு கோலாகலமா கம்பீரமா மாறிடும்னே சொல்லலாம். அதாவது பாருங்க, நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இங்க விற்கிது, நிறையவே இருக்கு. என்னன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் பார்த்தோம்னா இந்த ரோடே வந்து விழா கோலமா யாரா இருந்தாலும் வண்டி எங்கேயாவது நிறுத்திட்டு இந்த இடத்துல நடந்தா வரணும். அந்த ரோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எல்லாருமே அந்த லைன்ல நிக்கிறதுக்காக வெறும் காலோட போயிட்டு இருக்காங்க. ஆல் ஆர் கோயிங். எல்லாரும் வெறும் காலோட தான் போறாங்க. ஏன்னா அந்த லைன்ல போய் எல்லாருமே இவங்க எல்லாருமே நம்ம லால்பாக்கா ராஜாவை பார்க்கறதுக்கு. அதாவது லால்பாக்கா ராஜா அவர் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீ அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தார் வந்து கிட்டத்தட்ட 9 தலைமுறையினால பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இதுதான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸுக்கான ஏரியா. இதுதான் லால்பாக் ராஜா.
ராஜா இந்த இடத்துல நம்ம இருக்கோம். உள்நாட்டுல இருந்து வந்து இவ்வளவு கம்ஃபர்டபுளா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட பெரிய விஷயம் என்னன்னா சுவாமி மோதகம் எல்லாம் இங்க இருக்கும். ஏன்னா அது பார்த்த உடனே கண்டிப்பா சுவாமி ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. நானும் ரொம்ப ஹாப்பியா ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒவ்வொரு பிளேவர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பக்கம் ஐ திங்க் இந்த சாக்லேட் மோதகம் அப்படின்னு நிறைய டிஃபரெண்ட் தான் இருக்கு. இந்த சுவாமிக்கு வந்து பிரசாதமா கொண்டு போறதுனால நம்மளால டேஸ்ட் பண்ண முடியாதுன்னா எனக்கு சுவாமி இது அதனால டேஸ்ட் பண்ண முடியாது. சுவாமிக்கு வச்சுட்டு நான் சாப்பிட்டு அதாவது அவங்க சொல்லிடுவாங்க சொல்றாங்க. ஆனா ஹிந்தி வந்து ஓரளவுக்கு தான் எனக்கு புரியும். அதனால
Moria,